அனைவருக்கும் வணக்கம். 1500 வருஷத்துக்கு முன்னாடி அறிஞர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அதாவது ஆன்மீகவாதியில் உண்மை நிலை உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உண்மை நிலையை அறிய முயற்சி பண்ணி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் ஒன்றா கூடி ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்றத பற்றி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் என்ன சொல்றார், கடவுள் இந்த உலகத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, சூரிய மண்டலத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கார் அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் இருப்பு நிலையில இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் இயக்க நிலையில இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து ஆளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இதோடைய கருத்துல எந்த கருத்து உண்மையான கருத்து, அப்ப கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை சரியான ஆளுகிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் காரைக்கால்ல புனிதவதி அப்படின்னு ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சிறந்த ஞானி, சிறந்த பதிபக்தை, சிறந்த சித்தர் கூட வர சொல்லலாம். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி நாங்கள் எங்ககிட்ட ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்துக்கிட்ட வேறுபாடு இருக்கு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்கோம், அந்த கருத்துக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும் அப்படின்னு புனிதவதி கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அந்த காரைக்கால் அம்மையார், சரி நீங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன கருத்து சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ, ஒவ்வொருத்தர் என்னென்ன கருத்து சொன்னாங்களோ அவ்வளோ கருத்தையும் அந்த அம்மாட்ட சொல்றாங்க. அந்த அம்மா பொறுமையா கேட்டுட்டு அழகா சொல்றாங்க. ஒருத்தர் வானத்துல இருக்குன்னு சொல்றாரு, ஒருத்தர் உலகத்துல இருக்குதுன்னு சொல்றாரு, ஒருத்தர் இருப்பு நிலையில இருக்குன்னு சொல்றாரு, ஒருத்தர் இயக்க நிலையில இருக்குன்னு சொல்றாரு. கடவுளை யாரு இருக்கிறார் என்று நினைத்து கடவுளை வழிபடுகிறவருடைய இதயத்தில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க. இதை விட கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதற்கு சரியான விளக்கம் யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். நன்றி, வணக்கம்.